94 ஜனவரி என்ன அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கொண்டுட்டு போனால் திடீர்னு கோயம்புத்தூர் போகுது வண்டி. ஏன்னா கோயம்புத்தூர் போகுதுன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா அங்கே நாங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டு உள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் தடா. உள்ளே போன உடனே நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போனேன். எல்லாரும் எனக்கு பார்த்து கேட்கறவங்க, என்ன சொல்ற நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே வரீங்க நீங்கள் அப்படின்னாங்க. அழுதா உங்களை விட அதிகமாக அழுவேன் நான். ஏன்னா அழுதா கேட்டு திறக்குன்னு சொல்லுங்க, உங்களை விட விழுந்து விழுந்து நான் அழுவேன். கேட்டு திறக்காது. ஏன்னா கேஸை முடிச்சுட்டு தான் வெளியே போகணும். இவர் ராமகிருஷ்ணன் ஆர்சாமி இவங்கெல்லாம் வந்து ஹேண்டை போட்டுக்கிட்டு முடி விட்டுனாங்க. நான் போயிட்டு அங்கே இருக்க சூப்பரண்டை பார்த்து பேசிட்டேன். ஐயா, நான் ஏற்கனவே ஜெயில் எடுத்துவேன், தூக்கு தண்டனை வரைக்கும் போனவன், ஜெயில் ரூல்ஸ்லாம் தெரியும் எனக்கு. தேவையில்லாத எங்கள் பிரச்சனை பண்ண வேணாம். எங்களுக்கு என்ன தேவையோ அந்த உரிமைகள்லாம் நீங்கள் கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா நான் ரிட்டு போட்டு சிக்கல் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அப்புறம் குடைச்சல் தான் வரும். சுமூகமாக போகலாமா எப்படின்னு கேட்டுக்கிட்டேன். நேராக ஜெயில் சூப்பரண்டை பார்த்து கேட்டேன். நம்ம என் கூட தடாவில் இருந்தாங்கல்ல அல்லுமா, அப்போ அவங்களுக்கு கூட வந்து நான் நிறைய பழகுவேன். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தம்பி வந்து நெற்றியில் குங்குமம் வச்சுட்டு போனவரை பிடிச்சி அந்த பாட்ஷாவுடைய பையன் வந்து பிடிச்சி அழிச்சு அதில் பெரிய கலவரமாகி ஜெயிலே ஒன்றாயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் தூக்கி போட்டு அடிச்சா எல்லாம் சிறைவாசிகள் தான் அடிச்சா என்ன கூட பாருங்க இந்த இடத்துல தழும்பு இருக்கு. அதில் 3 பேர்த்துக்கு மண்டவோடய எடுத்தாச்சு. வட மாவட்டத்தை ஒட்டி சென்னை தலைநகரில் மேலவளவு படுகொலையை ஒட்டி மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடந்தது, ஞாபகம் இருக்கும்? ஆமாம். விடுதலை சிறுத்தைகள் அது பிற்பாடு தான். அந்த கட்டத்தில் நீங்க இருக்கீங்களா? அதில் இல்லை, நான் தான் இருக்கேன். நான் தான் ஆர்கனைஸ் பண்றேன். சென்னையிலே மிகப்பெரிய ஒரு இது அது 97 நடந்தது. நான் அப்போ அந்த 97 மேலவளவு படுகொலை ஒட்டி இப்போ 93 தான். இப்போ நம்ம 93 முடிஞ்சிருதுங்களா? இந்த நேரத்தில் 93 கடைசி காலகட்டத்தில் ஏற்கனவே என்னை போய் விசாரிச்சாங்கல்ல, இந்த கல்லகம் ரயில்வே பால வெடிகுண்டு சம்பவம். ஏன்னா அதில் அப்போ விசாரிச்சாங்க. அதுக்கு பிற்பாடு நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி டிபிஐயில் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் விட்டுட்டாங்க. அதில் தொடர்புடைய ஒரு தோழர் அரெஸ்ட் ஆகிட்டார். செந்தில்குமார்னு ஒரு பேர். அவர் அரெஸ்ட் ஆகிருக்காரு. எப்படி வேற ஒரு அந்த அதாவது குள்ளஞ்சாவடி சம்பவம்னு ஒன்று தெரியும். குள்ளஞ்சாவடியில் காவல் நிலையத்தில் வந்து ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்தவர்களும் எல்லாம் போய் அதில் ஆயுதங்கள்லாம் கூட எடுத்து இது பண்ணாங்கல்ல. அந்த இதை தேடும் பொழுது இந்த செந்திலை பிடிச்சிட்டாங்க. எப்படின்னா அங்கே ஒரு தம்பி கொடுத்து இல்லை செந்தில்குமார் தான் இப்படிலாம் தொடர்பு வச்சிருந்தான், அங்கே போனான்னு ஒரு தம்பி சொல்ல, அதை ஒட்டி செந்தில்குமாரை பிடிச்சிடுறாங்க. செந்தில்குமார் யாருன்னு நமக்குலாம் தெரியாதுங்க. அவர் வந்து லெனின் அவங்களாம் அந்த டீமில் இருந்திருக்கிறாரு. அவர் பிடிச்சதுக்கு பிற்பாடு தான் இவர் நீங்கள் எங்கே இருந்தீங்க, எங்கெல்லாம் எப்படி போனீங்கன்னு சொல்லும்போது நாங்கள் இங்கே துறைமங்கலத்தில் இருந்து தான் போனோம் அப்படின்னு. துறைமங்கலம்னா பெரம்பலூர் கிட்ட ஒரு 3 ரோடு. அது அவருக்கு நினைவும் இல்லை. ஆனால் அதில் பாருங்க, அவர் அந்த நீங்கள் தங்கியிருந்த வீட்டுக்காரரை எப்படி இருப்பாருன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் லெப்பர்சி மாதிரி இருக்கும் அவருக்கு அப்படின்ட்டாங்க. அவர் பேர் பெரியசாமி தான், சேவி பெரியசாமின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பெரம்பலூருக்கு லெப்பரிசி எல்லாத்தையும் பிடிச்சி வந்து லைன்லேயே பட்டாங்க. இல்லை பாரு ஆளை அப்படின்னா அதில் நிற்கிறாரு இந்த சேவி பெரியசாமி. இவர் வீட்டில் தான் தங்கியிருந்தோம் அப்படின்னு. அப்போ அவரை பிடிச்சி இது பண்ணி கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா அதில் செல்வமணியன் அதே துறைமங்கலம் இவங்க தொடர்புகளை நான் தான் அவருக்கு நான் இதுக்கு போய் பார்த்து அந்த சேவி பெரியசாமி பிடிச்சிட்டு போயிட்ட செய்தி கிடைச்ச உடனே நான் போய் விசாரிக்கிறேன். இந்த குடும்பத்தில் விசாரிக்கிறேன், என்னாச்சு ஏதாச்சு ஏதாவது வக்கீல் வைக்கணுமா அப்படிலாம் போய் கேட்டுட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா சேவி பெரியசாமியை ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்க வச்சு என்ன அதில் குற்றவாளியை சேர்க்க பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நான் என்ன போய் நம்மளை போய் இது பண்ண போகிறாங்களே, எனக்கு செய்தி கிடைக்குது, நம்மளை விசாரிக்கிறாங்க. முதல் நாள் ஒரு நாள் நான் போய் விசாரிக்க போனேன். நீ வந்து நான் டிபிஐயில் இருக்கேன் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னது தான். நான் இப்போ இதான் வேலை ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து இதில் நான் அப்புறம் அடுத்த நாள் அன்றைக்கி வந்து ஆலோசனை கூட்டம் நெய்வேலியில் வச்சுருந்தோம். இப்போ தோழர் எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி அது மையக்குழு கூட்டம். ஐயா, நான் மையக்குழு கூட்டத்துக்கு போயிட்டு வரேன், நான் வந்து இதில் குற்றவாளிகள்னு சொன்னேன். என்னை அனுப்புகிறாங்க. திரும்ப போயிட்டு மையக்குழுவில் நான் போய் கலந்துக்கிட்டு நான் திரும்ப கியூ பிரான்ச்சி சொன்னதுக்கு திரும்ப கூப்பிட்டதுக்கு போகல. நான் நேராக கூட சென்னை வரேன். நக்கீரனில் காமராஜ் உங்களுக்கு தெரியும். காமராஜ் இப்போ இங்கே எங்களுக்கு பக்கத்து ஊர், இங்கே தான் அவர் சொந்த ஊர். அப்போ பெரம்பலூரில் அவர் தங்கியிருந்தார், இங்கே தான் சொந்த ஊர். அவர் சென்னையை போய் நக்கீரனில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் அவரை போய் எனக்கு தொடர்பாக இருந்தாலும் அவரை போய் பார்க்குறேன். பார்த்து பேசி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, என்ன இதில் வந்து இன்வால்வ் பண்ண பார்க்குறாங்க, எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஜி இருக்காரு, யாரு அலெக்சாண்டர்.
அப்போ ஐஜி. நான் போய் பேசிட்டு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. போயிட்டு அங்கே கிட்ட போய் என்ன பண்ண நீ தள்ளி நின்னுங்க நான் மட்டும் போயிட்டு வரேன்ட்டு ஒரு உள்ள போறாரு. போயிட்டு அந்த அலெக்சாண்டர் கிட்ட போய் பேசுறாரு. அவரு கொதிச்சு அவனை கண்டா சுற்றுவான் ஆயுன்னு ஏதோ அவர் கத்திருக்காரு. உடனே வெளியில வந்து நைஸா தோழர் முதல்ல நீங்க எஸ்கேப் ஆகுங்க, வழக்கறிஞரை பார்த்து சீக்கிரத்துல வேற ஏதாவது ஐடியா பண்ணுங்க, இது உங்களுக்கு வம்பு, நீங்க எஸ்கேப் ஆகுங்கன்ட்டார். சரின்னு சொல்லிட்டு நான் உடனே வெளியே வந்துட்டேன். வந்து சங்கர் சுத்தோழர் பார்த்து ஏதோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்ன செய்யலான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மூத்த வழக்கறிஞர் அவர் தான் ஏற்கனவே எனக்கு தூக்கு தண்டனை கேஸ் என்ன விடுதலை ஆக்கி கொண்டு வந்தவர் தான். அவரோட தான் நான் தொடர்ந்து பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு பிற்பாடு போய் தோழர் திரும்ப சொல்றேன். அந்த பாலம் வெடிகுண்டு வழக்குன்றது அந்த எந்த காலகட்டத்தில் மருதியாற்று பால வெடிகுண்டு வழக்குங்கிறது 87. அது வந்து இது இப்ப 92 வழக்குல என்ன 93 கடைசியில வந்து என்ன தேட முயற்சி பண்றாங்க. அப்ப நான் வந்து தோழர் செந்தில்குமார் கடலூரை சேர்ந்தவர், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஆயுள் தண்டனை கைதியா போயிருக்கிறார். இப்ப இருக்காரு இல்லையா? அப்ப அதுக்கு பிற்பாடு என்ன வந்து இது பண்ண உடனே நான் இல்லைன்னு சொல்லி பாக்குறேன். அப்புறம் அவர் அந்த காலகட்டத்தில் வச்ச முக்கியமான கோரிக்கையில வந்து ஈழ பிரச்சனைக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இருக்கு 2-3 விஷயங்களை சேர்ந்து தான் அதில் வைக்கிறாங்க. ஆமா, ஜிண்டா ஜுகா வீர வணக்கம் அப்படிங்கிறது பெரிய கத்தையா இருக்கு. எல்லா சாட்சிட்டுமே எழுதி வச்சுதான் அதை வைக்கிறாங்க. ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அப்படிங்கிறதுக்காக வராரு. ஆக்சிடென்ட்ல ஆகல. என்ன பண்ணிடுறாங்கன்னா ராஜீவ்காந்தியில அமைதிப்படைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எதிர்ப்பும் அதுக்குள்ள வாசகத்துல இருக்கு. அதாவது இப்ப உங்களுக்கு அந்த வாசகம்லாம் நான் கூட உங்களுக்கு இப்ப நான் எடுத்துட்டு வரல இருக்கு. நான் உங்களுக்கு நான் திரும்ப இது பண்ணிடுறேன். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர் ஆதரவு. அப்ப தமிழ் தேசிய தலைவர்கள்லாம் அவர் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பெருஞ்செத்தினாரு, இவர் ஐயா நெடுமாறன், இது மாதிரி பல பேரை தமிழ் தேசிய தலைவர் பாமக அவர் ஐயா ராமதாஸ் இவங்கெல்லாம் அரஸ்ட் பண்ற அந்த காலகட்டம். அப்ப தமிழ் தேசிய தலைவர்கள்லாம் கைது பண்ணாத அப்படிங்கிற முழக்கமும் அதுல இருக்கு அந்த இதுல. அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சு வெடிகுண்டு வெடிச்சுட்டு 2 பக்கமும் சிக்னல்லாம் உடைச்சிட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த தடுப்பு மாதிரி போட்டாங்க. இப்போ ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகல, பட் சம்பவம் மட்டும் வெடிகுண்டு சம்பவம் நடந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழக மக்கள் விடுதலைப்படைன்னு 2 பேர் அதுல இருக்கும். தமிழ்நாடு விடுதலைப்படைங்கிறது லெனின் தலைமையிலானது, அதுலதான் ஒரு செந்தில்லா இருந்தவர். தமிழக மக்கள் விடுதலைப்படைங்கிறது நாகராஜன், ராஜாராமன் இவங்களுது. அப்ப இந்த இதுல கடைசியில பார்த்தா என்ன வந்து இதுல வந்து நான் அவங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி என்ன வந்து சேர்த்து போடுறாங்க. நான் எவ்வளவு சொல்லி பாக்குறேன் சார், நான் டிபிஐல இருக்கேன், நீங்க வேணா விடுதலை சிறுத்தைகள் கேஸ் என்னாவது போடுங்க, என்ன நீங்க போய் அந்த கேஸ்ல என்ன போய் எப்படி சார் நீங்க போடுறீங்க அப்படின்னு நான் எவ்வளவு கேட்டு பாக்குறேன். முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில இங்க வந்து மையக்குழுல வந்து வந்தவங்கல்ல, அதுக்கு பிற்பாடு என்ன வந்து போலீஸ் வந்து 94 ஜனவரி என்ன அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதான் தடா வழக்கு. அதுலதான் முதல்ல போறேங்கல்ல, போயிட்டு பண்ணிட்டு கேஸை போட்டாங்க. கொண்டுட்டு போனா திடீர்னு கோயம்புத்தூர் போகுது வண்டி. ஏன்னா கோயம்புத்தூர் போகுதுன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா அங்கே நாங்கள் போய் அரெஸ்ட் பண்றாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டு உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் தடா. அப்ப நான் முதல்ல உள்ள ஜெயிலுக்கு போறேங்க. அதுல இருந்து தான் தடா பெரியசாமி வெளியில வந்து ஒரு பாட்டு தோழர் தான் அந்த இதை டிக்ளேர் பண்றாரு. இனிமேல் ஒரு தடா பெரியசாமி வெறும் பெரியசாமி இல்லைன்னு ஒரு தோழர் திரும்ப தான் அந்த டிக்ளேர் பண்றாரு. ஒரு தடா பெரியசாமி வந்து நம்மளுக்கு வந்து பேர் வச்சு என்ன கூப்பிடுறாரு, மிசா கணேசன் மாதிரி தடா பெரியசாமி அப்படின்ட்டு பேர் வைக்கிறாரு. அந்த தடாவில் உள்ள போனோம் பாத்துங்க. 2 ஆண்டு அப்போ 1.5 வருஷம் கோயம்புத்தூரும், 6 மாசம் திருச்சி சிறையில். ஏன் அப்படின்னா அன்னைக்கு தடா கோர்ட்டுங்கிறது வந்து டூரிசேஷன் தான். இப்ப இந்த கேஸ் எல்லாம் வந்து கோயம்புத்தூர் டூரிசேஷன். அப்ப கோர்ட் நிறைய இல்ல, தடா கோர்ட் அது செஷன்ஸ் தான். அந்த ஜட்ஜிக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப தடா கோர்ட்டுங்கிறது இதுலதான் இருந்தது கோயம்புத்தூர்ல. அதனாலதான் என்ன அங்க கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி பண்றாங்க. அப்புறம் அந்த ஜெயிலே வச்சிருந்தாங்க. அப்ப அங்க வந்து உள்ள இருக்கும்போதுதான் நிறைய இன்னும் புத்தகங்களை நான் நிறைய படிக்கிறேன். அங்க இன்னும் சொல்ல போனா நிறைய செழுமையானது நான் கோயம்புத்தூர் ஜெயில் தான். அந்த தடா வழக்குல 2 ஆண்டு உள்ள இருக்கேன். அப்ப அங்க உள்ள போனாக்க ஒரு ஆர்சாமி ராமகிருஷ்ணன் இருக்காருங்களா, தீகா ராமகிருஷ்ணன், கோவை ராமகிருஷ்ணன், அவங்க எல்லாம் அங்க உள்ள இருந்தாங்க தடாவில். அப்புறம் இவங்க இந்த பாட்சா ஒரு அல்லுமா அமைப்பு இருக்காங்க, அவங்க எல்லாம் தடா கோவை அவங்களும் தடாவில் இருந்தாங்க. இப்ப நானும் போறேன், அல்லுமா பாஷான்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்ப நான் உள்ள போகும்போது எல்லாம் பில்லு உடனே என்ன பாக்குறாங்க. அப்ப அந்த செந்தில்குமார் அங்கதான் இருக்காரு, அவரு வந்து என்ன பாக்குறாரு. நான் போறேன், எனக்கு தெரியாது அவரை. உள்ள போன உடனே நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போனேன். ஏன்னா உள்ள போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சிரிச்சுட்டே போனேன். எல்லாரும் எனக்கு பார்த்து பேக்கரோட என்ன சொல்ற நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே வரீங்க நீங்க அப்படின்னாங்க. இல்ல இங்க யார் செந்தில்குமார்னு கேட்டேன்.
அப்புறம் நான் தான் தோழர் அப்படின்னு அவரும் வருமே அப்படின்னு பெக்குன்னு அப்படி பேசினேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் தைரியமாக இருங்க, என்ன பண்ணுறது, வந்தாச்சு உள்ள அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க எல்லாம் ஏன் தோழர் இப்படி இதாக இருக்கீங்களே அப்படின்னா, அழுதா உங்களை விட அதிகமாக அழுவேன் நான். ஏன்னா அழுதா கேட்டு திறக்குன்னு சொல்லுங்க, உங்களை விட விழுந்து விழுந்து நான் அழுவேன். கேட்டு திறக்காது. ஏன்னா கேஸை முடிச்சுட்டு தான் வெளியே போகணும். வந்தாச்சு, இனிமேல் இங்கே எப்படி நாம இருந்து பழகிறது, எப்படி எதிர்கொள்றது, அப்படிதான் நமக்கு யோசிக்கணும்னு நான் அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் உள்ள போய் அப்புறம் அங்கேயே இருக்கோம். அந்த இவங்கெல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா ஜெயில இவர் ராமகிருஷ்ண ஆச்சாமி இவங்கெல்லாம் வந்து ஹேண்ட் கேப் போட்டுக்கிட்டு முடி வெட்டினாங்க. முடி வெட்டுறதுக்கு ஹேண்ட் கேப் போட்டுக்கிட்டு வெட்டினாங்க. கையில இருக்குது போட்டாம இருந்தாங்கன்னா எதிர்த்தாக்குது. அப்புறம் நான் போயிட்டு அங்க இருக்க சூப்பரண்ட பார்த்து பேசிட்டேன். ஐயா, நான் ஏற்கனவே ஜெயில் எடுத்துவேன், தூக்கு தண்டனை வரைக்கும் போனவன், 20 ஜெயில் ரூல்ஸ் எல்லாம் தெரியும் எனக்கு. தேவையில்லாத எங்க பிரச்சனை பண்ண வேணாம், எங்களுக்கு என்ன தேவையோ அந்த உரிமைகள்லாம் நீங்க கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா நான் ரிட்டு போட்டு சிக்கல் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அப்புறம் குடைச்சல் தான் வரும், சுமூகமா போலாமா எப்படின்னு கேட்டுக்கிட்டேன். நேரடியாக ஜெயில் சூப்பரண்டே பார்த்து கேட்டேன். அப்புறம் யோசிச்சாரு, சரி என்னென்னலாம் நீங்க இல்லை இது மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நாங்கள் மனித நீங்க வேணா கையில விலங்கு போடுறது அரசியல் கைதி தான், என்ன நீங்க விலங்கு போடுறது எந்த வகையில நியாயம், அடுத்தது எங்களுக்குலாம் வந்து தேவையானதெல்லாம் நீங்க பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்புறம் பெட்டிஷன் வாங்கி அது கொடுக்க வேணுங்கிறது இதை வேணுங்கிறது இதெல்லாம் நம்ம அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சேன். ரா ரேஷன், அதாவது பச்சையா வாங்கி வெளியில சமைச்சுக்கிறது, அந்த ரா ரேஷன். ஏன்னா நான் வந்து இது கிடையாது, தண்டனை சிறைவாசி கிடையாது, நாங்க பேர்ல சிவில்ல தான் இருக்கிறோம் இல்லையா. நான் இப்ப வந்து தடா தான், இம்ப்ரீசோமெண்ட் பண்ற தண்டனையே கிடையாது. இந்த வாய்தா போயிட்டு இருக்கோம். தண்டனை ஆனா எங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, பட் அது என்ன ரூல்ஸோ அது வேற. பட் இப்போதைக்கு நான் வந்து டெட்டனி மட்டும்தான், வெறும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கோம், எங்களை வந்து தடுப்பு காவல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ விவரமா சொல்றாங்க, நமக்கு வம்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ரேஷன் வாங்கி நீங்களே சமைச்சிக்கிறது. ஆமா, அங்க வாங்குறது மட்டும் இல்ல, வெளியில இருந்து. அப்ப பார்த்தா இந்த கோயம்புத்தூர் குரூப் இருந்து அல்லுமா குரூப், அவங்க எல்லாம் வெளியில சொன்னா போதும் ஒரு மளிகை கடையும் அப்படியே வந்துடும். உள்ளபடியே தினமும் கறிங்கிறத நான் அன்னைக்கு தான் பார்த்தேன், அப்பதான் அங்க ஜெயில தான் பார்த்தேன். அவ்வளவு கறி சாப்பிடுவாங்க வெளியில், டெய்லி கறி இல்லாத போய் பேசின பிற்பாடு தான் இதெல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து பேட்மிண்டன் கொடு, அது கொடு, வாலிபால் கொடு, எல்லாம் வாங்குறோம். வெளியில இருந்து மருந்து வாங்கி கொடு, இளநீ உட்பட சட்டப்படி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு தோழர், எல்லாம் இருக்கு. அதோட இல்ல அது இந்த கைதிகளுக்கு தடா கைதிகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொடுக்கணும். தண்டனை கைதிகளுக்குமே இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரைட்டு அதெல்லாம் எழுத வச்சேன். நான் 1.5 வருஷம் இருந்தாங்கல்ல, நான் வெளியூர்காரன் இல்லையா, அந்த உள்ளூர் இல்லைல்ல, அந்த சூப்பர் தெளிவா என்ன பண்ணிட்டாரு, எனக்கு செந்தில்குமாருக்கும் இவங்களுக்கு வந்து பால் படி எழுதுகிட்டாரு. 1.5 வருஷமும் டெய்லி எங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து 1.25 லிட்டர் பால் வரும். பால் படி தான் உங்களுக்கு செந்தில்குமாருக்கும். அந்த பால் அவ்வளவும் சாப்பிட முடியாது, நாங்க ஏதோ தயிர் போடுவோம் சில பேர்ல, அப்புறம் தோழர்கள்லாம் கொடுத்துருவோம். அப்ப அந்த நம்ம இவங்கெல்லாம் அதையும் மத்தவங்க இப்ப கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, பாஷா இருக்கிறாரு, இவங்களெல்லாம் பாஷா இல்ல, பாஷாவோட அமைப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் உங்க 2 பேருக்கு மட்டும் ஏன் பால் கிடைக்குது? இல்ல அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நிறைய வெளியில இருந்து வருதுங்களா, அதனால அவங்களுக்கு வெளியில நிறைய கிடைக்கும். உள்ளூர்காரங்க, நீங்க வெளியூர்காரங்க 2 பேரும் அப்படிங்கிறதுனால நான் கேட்டேன். நாங்க கேட்கல, சூப்பர்ல சரி அவங்க எல்லாம் வெளியூர்காரங்க, மனு அதிகமா வராது. ஏன்னா மனு போட்டு உங்களுக்கு ஆள் வராங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால இவருக்கு அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிடைக்காதுன்றதெல்லாம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதே மாதிரியே வெளியில வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் கூட நான் சொன்னேன், சில எக்ஸ்ட்ரா டைட் இதெல்லாம் எழுதுங்க, ஏன்னா ஃபண்ட் இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன், டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்ப நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா டைட்னு பாத்தீங்கன்னாக்கா சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க, அது இல்லாம கறி கொடுப்பாங்க, கறி முட்டை பால் இதெல்லாம் கிடைக்கும். அது அப்புறம் நிறைய வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் மட்டும் என்னன்னாக்கா அங்க ஒரு கம்பெனி இருக்குங்க, துணி நெய்கிற கம்பெனி, மில்லு இருக்கு. அதனால நிறைய பேர் மில்ல வேலை செய்யறாங்க, எம்ப்ளாய் மாதிரி மில்ல வேலை செய்வாங்க. சிறைச்சாலைக்குள்ளே ஒரு பெரிய மில்லு இருக்குங்க. அதனால மில்லு இப்ப காக்கி உடை எல்லாம் போதில்ல, அதெல்லாம் அங்க நெய்யறது தான். ஆமாமா, காவல்துறைக்கு மற்ற எல்லாத்துக்கும் போன இதெல்லாம் அங்க நெய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போய் சூப்பர்ல பார்த்து பேசுவேன். அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய உரிமைகள் கிடைச்சது. அப்ப உள்ளே பாத்தீங்கன்னா ஒரு தடவை முட்டை, கறி, பால் இதெல்லாம் வந்துட்டு இப்ப அந்த சிறை மருத்துவர் நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்க அப்படின்னு உணர்ந்து உங்களுக்கு அதை எழுதி பரிந்துரைச்சாக்கா கொடுப்பாங்க. அது கொடுக்க வச்சோம்.
நீங்க அவங்க நம்ம கேட்டுட்டோம்ல, பெட் பண்ணிட்டோம், அவர் ஒத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு பிளாக்கா மாத்தி மாத்தி எழுதுற மாதிரி அவர் பண்ணிட்டாங்க. இங்க பால் படினா அங்க வந்து எக்ஸ்ட்ரா டேட்டுங்க, எக்ஸ்ட்ராட்னா வேற ஏதாவது மாத்தி மாத்தி பண்ற மாதிரி எல்லாம் ஒருத்தர் சிறைவாசிகளை நலனை பாதுகாத்துக்குங்க அப்படிங்கிற. அப்புறம் இங்க திருச்சி ஜெயில நம்ம முன்ன இருந்த மாதிரி எல்லாம் அப்புறம் அங்க இல்ல, அங்க ஓரளவுக்கு வித்தியாசமாவே நல்லாவே அப்புறம் மாறிடுச்சு, மாறி இருந்தது. அப்ப அங்க இருந்தப்ப ஒரு பெரிய கலவரம் வந்தது, இந்து முஸ்லீம் கலவரம் ஒன்று நடந்தது. நம்ம என் கூட தடாவில் இருந்தாங்கல்ல, அந்த இது அல்லுமா அவங்க, அப்போ அவங்களுக்கு கூட வந்து நான் நிறைய பழகுவேன். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தம்பி வந்து நெற்றியில குங்குமம் வச்சுட்டு போனவரை பிடிச்சி அந்த பாட்ஷாவுடைய பையன் வந்து பிடிச்சி அழிச்சு, அதுல பெரிய கலவரமாகி அது ஒரு காவல்துறைக்கு காவலர் ஒருத்தருக்கு பிரச்சனையாகி பார்த்தா பெரிய கலவரமாயிடுச்சுங்க. ஜெயிலே ஒன்னாயிடுச்சு. பார்த்தா வந்து அடிக்கிறாங்க. அடிச்சா எங்க கேட்டை அடிச்சு நொறுக்கி உள்ள கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் தூக்கி போட்டு அடிச்சா எல்லாம் சிறைவாசிகள் தான். அடிச்சா என்ன கூட பாருங்க, இந்த இடத்துல தழும்பு இருக்கு. எல்லி ஒரு இடத்துல ஒரு அடி அடிச்சாரு. அதுக்கு பாட்டு ஒரு என்னைய செந்தில் இவங்க நம்ம ஆள்றா அப்படின்ட்டாங்க. இவங்க நம்ம ஆள்றா அப்படின்ட்டு இவங்களை மட்டும் அடிக்கிறாங்க. அதுல 3 பேர்த்துக்கு மண்டவோடய எடுத்தாச்சு. யாரை அடிச்சாங்க? அடிச்சது சிறைவாசிகள் தான். யாரை அடிக்கிறாங்க? அதாவது இஸ்லாமிய அல்லுமா அமைப்பை சார்ந்தவர்களை மற்ற சிறைவாசிகள் எல்லாரையும் காவல்துறை தூண்டி விட்டு இவங்களை வந்து அடிச்சு நொறுக்கி எடுத்துருச்சுங்க. அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்கலாம் கூட நினைச்சேன். ஒரு தம்பி என்ன சொல்ல போனா பாபுன்னு ஒருத்தருங்க, நல்லா தட்டியா இருப்பாரு, அடிச்சு மண்டையெல்லாம் ரத்தம் ஓடி கிடக்குறாரு. நான் செத்துட்டா இருந்தா நாங்க 2 பேரும் நினைச்சோம், நானும் செந்துடும். அப்புறம் நான் ஊதி விட்டாங்க, போலீஸ் வந்துருச்சு, அப்படி இப்படி எல்லாத்தையும் இருக்கு. அப்ப செந்தில் ஏதோ ஒரு மாதிரி கிடக்குறாப்புல, காப்பாற்ற முயற்சி பண்ணுமா அப்படின்னு நான் கேட்குறேன். சரி தொடர். சரி, உடனே என்ன பண்ணோம், நைஸாக போய் அப்படி இப்படி இழுத்துக்கிட்டே வந்து ஒரு ஈரத்துணி போட்டு தலையில் ஒரு கட்டி விட்டு இது பண்ணோம். அவர் லேசாக ஒரு சவுண்டு வந்தது, ஆள் உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அப்புறம் போலீஸ் வந்தது. அப்புறம் பார்த்தா ஒரு தோத்தரா அப்படியே ஸ்ட்ரெச்சரை வச்சு தூக்கிட்டு போனாங்க. நான் யாரும் சாகலை. ஒரு எந்த வருஷம் நடக்குதுங்கிறது? இது வந்து 94 95ல் மிகப்பெரிய அந்த காலகட்டத்துக்கு முன்னவே பின்னவே சென்னை மத்திய சிறையில் பழைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க இந்த மத்திய சிறையில் இன்னொரு பெரிய கலவரம் வந்தது. ஞாபகம் இருக்கு. துப்பாக்கி சூடலாம் உள்ள. ஆமா, உள்ளே நடந்துங்கல்ல, அதே காலகட்டம் தான். அது மாதிரி இங்க ஒரு பெரிய கலவரம் நடந்து அதுல நானும் அடி வாங்கினாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய இது அங்க நடந்தது. அங்க நான் நிறைய தோழர் திரும்ப வந்து என்ன மனு போட்டு பார்ப்பாரு. நான் உள்ள இருந்துகிட்டே கோயம்புத்தூர் பகுதி, திருப்பூர் பகுதியெல்லாம் அமைப்பு கட்டுறேன். உள்ள இருக்கிறேன், நான் வர வச்சிருவேன். சில பேர்த்த வர வச்சு அவங்க மூலமா அரசியல் பேசி கோயம்புத்தூர் பகுதி சந்திப்புன்றப்ப பொதுவா போலீஸ் கண்காணிப்பு இருப்பாங்க. அவங்க பத்திலாம் நான் கவலைப்படுறதில்ல. வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, பேசுவோம். அரசியல் வந்து அரசியல் தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனால நம்ம பேசிட்டு இருப்போம். அமைப்பு இயக்கம்லாம் இல்லையே. இல்ல, அப்படியே இருந்தாலும் கூட நாம ஒன்றும் பெரிய இது பேச போறதில்ல. அவங்கள்ட்ட அமைப்பு கட்டுன்னு தான் சொல்ல போறோம். அதுல குறிப்பா உங்களுக்கு அந்த பகுதியில வந்து சின்னாம்பதி பிரச்சனை, ஒரு சின்னாம்பதின்னு ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த சின்னாம்பதி என்னன்னாக்க ஒரு தலித் பொண்ணு வந்து மாசமா இருக்குங்க. அதுக்கு வந்து வயிறு வலி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்ப போய் மேல்சாதிக்காரங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, வண்டி கொடுன்னு. ஒருத்தருமா வண்டி கொடுக்கல. அப்புறம் கடைசியாக யாரோ ஒருத்தர் வண்டியும் ஒருத்தர் இதை மாடு கொடுத்துருக்காரு. வந்து சுற்றிக்கிட்டு போயிருக்காங்க. அது என்ன காரணம் இவங்களுக்கு வண்டி கொடுக்கலன்னா, சின்னாம்பதியில் போலீஸ் அட்ராசிட்டிஸ் அங்கே நடந்ததுங்க. போலீஸ் வன்முறை இங்கே நடந்தது. அதுக்கு வந்து போலீஸுக்கு எதிராக இவங்க சாட்சி சொல்லிட்டாங்க, சின்னாம்பதி எஸ்சி மக்கள். அதுக்கு போய் இந்த மேல்சாதி மக்கள் ஆதரவா, போலீஸுக்கு ஆதரவா நீங்க ஏன் போலீஸ் இப்படி காட்டி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இவங்களை தனிமைப்படுத்திட்டாங்க. அதுல வந்து இந்த மக்களை இது பண்ணாங்க. அப்போ அந்த விஷயத்தினால அதெல்லாம் அமைப்பு கட்டுறதுக்கு அதெல்லாம் சொல்லி அங்கே அமைப்பு கட்டுறோம். அது பல கிராமங்கள் பிரச்சனை நடந்ததெல்லாம் அப்புறம் அமைப்பு கட்ட ஆரம்பிக்கிறாங்க உள்ள இருக்கும்போதே. அப்புறம் எனக்கு வந்து கோயம்புத்தூர் ஜெயிலுங்கும் போது ஒரு இவர் பாண்டியராஜன் சொல்லி, அவர் பெரம்பலூர் மாவட்டம் தான், சொந்த மாவட்டம். இவர் தோழர் கூட அங்க இருந்தார் எங்க மதுரையில. அவர் தலைமை நிலைய செயலாளராகவே அப்போ அங்கே இருந்தார். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சொந்த ஊர் இங்கே தான். அவர் அங்கே வந்து இவர் டிபிஐனுடைய அத்தனை, அதாவது விடுதலை சிறுத்தையினுடைய அத்தனை விஷயங்களும் அவர் தான் கடிதம் போடுறது வர்றது இதெல்லாம் பண்ணிட்டாங்க. நாங்கள் 90 உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்தது. என்னென்னா, அமைப்பை வந்து ஒழுங்குபடுத்தி பொறுப்பு போடும்போது, ஏன்னா நம்ம கருணாமூர்த்தி அவர் வரமாட்டேங்கிறாரு, பிஆர்பிஎல் பிரச்சனை, இப்படி ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அதே மாதிரி அங்கே மதுரை பொறுத்தளவுக்கு நிறைய என்ஜிஓக்கள் இருக்கும். அதில் வந்து என்ஜிஓக்களே நிறைய பிரிஞ்சுட்டாங்க. எப்படின்னா பிஆர் என்ஜிஓ, பிஎல் என்ஜிஓ, இப்படி
இதாகி அதில் அந்த பிஆர் என்ஜிஓ தான் சில பேர் வந்து தோழருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யாரு? திருமாவுக்கு. அந்த பிஎல் என்ஜிஓ அதிகமாக இவருக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்படி இப்படி இப்படி பிரிஞ்சிருச்சு, நிறையா டிவியேஷன் ஆயிடுச்சு. அப்போ அந்த பிற்பாடு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. அப்போ ரயில்வே ரிட்டையரிங் ரூமில் தான் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. அப்போ எனக்கு வந்து முதல்ல பொறுப்புலாம் இல்லாமல் இருந்ததுங்களா. அப்புறம் இந்த மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறதால எனக்கு ஏதாவது பொறுப்பு வேணும் போது முதல்ல வந்து திருச்சி, அப்போ திருச்சி மாவட்டம் இது பேர் திருச்சி தென்னார்காடு ஒருங்கிணைப்பாளர்னு முதல்ல இது பண்ணியிருந்தாரு. அப்புறம் திரும்ப எனக்கு வந்து பொறுப்பு போடும்போது மாநில தத்துவணி செயலாளர்னு என்ன போடுறாரு. அப்ப நான் ஜெயிலில் போகும்போது மாநில தத்துவணி செயலாளராக தான் போறேன். மாநில பொறுப்பு நிர்வாகி, மாநில தத்துவ அணி செயலாளர்னு என்ன இருந்தாரு. சிந்தனை செல்வனுக்கு வந்து மாநில பண்பாட்டு அணி செயலாளர்னு வாங்கி அவரை இது பண்ணியிருந்தேன். இவருக்கு கூட ஒரு பொறுப்பு போட சொல்லியிருந்தா அவர் வரல அன்னைக்கு. யாரு? நம்ம அவரு துரைக்கண்ணுக்கு செய்தி வெளியீட்டு அணி செயலாளர்னு அவருக்கு இது பண்ணியிருந்தோம். அப்ப இப்ப இதுக்கு இடையிலேயே இன்னொரு செய்தி, திருவள்ளுவர்னு ஒருத்தர் இப்போ டிபிஐயில் இருந்தார். இப்போ கூட திரும்ப ஒரு வெளில வந்தார், திரும்ப அப்புறம் உள்ள போயிருக்காரு. அவர் வந்து நாங்கள் இங்கே அமைப்பு பண்ணும்போதெல்லாம் அவர் வந்து வரலிங்க. அவர் பிஎஸ்பியில் இருந்தார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவர் நான் தங்கமணியை வச்சு அந்த சின்ன சின்ன பசங்களை வச்சு தான் பெண்ணாடத்தில் மீட்டிங் நடத்தினேன். இப்போ பெண்ணாட மீட்டிங் நடத்தும் போதே இவர் திருவள்ளுவர்லாம் அப்போ இல்லை. ஆனால் அவர் பேரை போட்டான்னு போய் நான் கேட்குறேன். அவர் வந்து இல்லை என் பேர்லாம் போட வேணான்ட்டார். அப்போ பிஎஸ்பியில் அவர் பிஎஸ்பியில் இருந்தார். அதுக்கும் பிற்பாடு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பெரியசாமி நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சரி சொல்லிட்டு பேச வச்சுட்டேன். பேசினா நல்ல கூட்டம். அன்னைய நிலைமைக்கு 200-300 பேர் அந்த கூட்டத்தில் இருக்காங்க. நல்லா நடந்தது. இவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. மழை வர மாதிரி இருக்கு. இவர் தோழரை சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க அப்படின்னு. நானும் வந்து என்ன சீக்கிரம் முடிங்க அப்படின்னு 2 தடவை சொல்கிறேன். திரும்பவும் பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் தோழருக்கு ரொம்ப இதாகி போய் அவரே திரும்பவே தோழர் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அவரு தக்கிறப்ப கொஞ்சம் முடிச்சுட்டு கீழே வராரு. கீழே வந்தோடனே நான் என்னை பார்த்து என்ன போய் இந்த பையன்லாம் போய் ஒரு தலைவர்னு கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறேன். யாரு? திருவள்ளுவர்னு சொல்றாரு. இல்லை நான் எல்லாம் தோழர் அது மாதிரி இல்லை ஒரு நாகரிகம் இல்லை, நான் பேசிட்டு இருக்கேன் போய் பேசுகிறவரை தடுத்து நீ இல்லைங்க மழை மானத்தை பாரு எவ்வளோ இதாக இருக்குது, வானத்தில் வந்து மழை வர மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவர் பேச வேண்டியிருக்கு. லாஸ்ட்டாக இது இங்கே டைம் போயிட்டே இருக்குது. கூட்டம் கலைஞ்சிச்சுன்னா அவர் பேச வந்தது இந்த கூட்டம் போட்டதுடைய நோக்கம் வேணாப்படும்ல, அதுக்காக தான் மாதிரி பிரச்சனை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் தான் என்னை சந்திச்சு நானும் விடுதலை சிறுத்தைகளில் இணைகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் இணைச்சிக்கிட்டோம். அவர் உள்ள இணைச்சிக்கிட்டோம். ஜெயிலிருந்து வெளியில் வரும்பொழுது நாங்கள் அன்னைக்கு நான் ஒண்டியாக வந்தாங்கல்ல போன கேஸ்ல, அப்போ எம்எல்ஏ கேஸ். இப்போ வரும்பொழுது ஏற்கனவே நான் இங்க நிறைய பேர்த்த உருவாக்கிட்டேன்ல, அதனால சிறுத்தைகள் கட்டமைப்பு வந்துச்சுங்களா. லாரன்ஸ் தலைமையில 32 வாகனங்கள்ல என்னை கூப்பிட்டு வர்றாரு. நான் வரதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல எனக்காக விடுதலை செய்ய சொல்லி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் நடந்து விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கு. கட்சி ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு பாய ஆரம்பிச்சு. அது வெறும் இது இல்லாம ஒரு வெகுஜனங்களை திரள்றது மாதிரி. இப்போ திரள என்ன ஆகுதுன்னா பகுதிகளில் சில கலவரங்களும் நடக்குது. ஏன்னா இந்த மக்கள் உங்களுக்கு வந்து கொடிக்கம்பம் நடுவான், அதுல பிரச்சனை. இப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆவட்டின்னு ஒரு ஊரில் வந்து கொடிக்கம்பத்தை நடத்துல போனதுல பிரச்சனை. இப்போ அதில் ஒரு துப்பாக்கி சூடு, திட்டக்குடியில் அதுக்கு துப்பாக்கி சூடு நடந்து எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பதட்டமா இருக்கும் இந்த பகுதி முழுக்க. ஏன்னா அப்படி வன்னியர்களும் திக்கா இருப்பாங்க, பறையர்களும் திக்கா இருக்காங்க. அதனால எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. திடீர்னு பஸ்ஸோட மேல அளவு முருகேசன் இவர் வந்து திரும்ப போய் கருணாநிதியெல்லாம் பார்த்து எனக்கு பாதுகாப்புலாம் கொடுலாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் அம்மாசி வேலு 92 வந்துல அதே மாதிரியே திரும்ப பஸ்ல வரும்போது அதே அக்யூஸ்டு தாங்க, அதே அந்த அக்யூஸ்டு தான் என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப வந்து வழிமறிச்சு வெட்டி 7 பேர்த்த அதில் படுகொலை பண்ணிட்டு. அப்போ அந்த படுகொலை கண்டிச்சு தமிழ்நாட்டு லெவல்ல பெரிய பதட்டம். சென்னையில் ஒரு மிகப்பெரிய பேரணி, கண்டன பேரணி நடக்குது. மேல ஒரு படுகொலை திருமாவளவன் தலைமையில தான் நடக்குது. முதல் பெரிய பேரணி விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றுல மேல படுகொலை கண்டிச்ச பேரணி தான் ஒரு மிகப்பெரிய பேரணி அன்னைக்கு காலகட்டத்தில் நடந்தது. சுதந்திர கொடும்பாவி எரிப்பு போர். அப்போ சுதந்திரம் கிடைக்கலைங்கிறியா, அப்ப தலித் இளைஞனுக்கு சுதந்திரம் கிடைக்கலங்கிற மனநிலையை நீ உருவாக்குற. இப்படி பேசிட்டே வராங்க. 3/4 மணி நேரம் பேசுறாரு. பேசிட்டு நீங்க பண்றது தலித் அரசியல் இல்ல திருமாவளவன், நீங்க பண்றது தீவிரவாத அரசியல், நக்சல் அரசியல் அப்படின்றாருங்க. ஐயா நான் செஞ்சது 2 தப்பு. 1, இந்த அமைப்புக்கு விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சது. இந்த விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சதுனால எங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் விடுதலை புலிகள் மாதிரி நினைக்கிறாங்க. திருமாவளவன் நீ அரசு எதிர்க்கக்கூடாது,
நீ கவர்மெண்ட் எதுக்குற, ஒன்னு அடிச்சவனே திருப்பி அடி. பண்ணி உனக்கு பிரச்சனையே வன்னியனோட நீ பேசணும். நீ பாட்டாளி மகிழ்ச்சி நீங்கள மோதிக்கிட்டு இருக்கணும். நீ அதை விட்டுவிட்டு என்ன கவர்மெண்ட் வந்து எதிராங்க, அவன் வந்து நக்சல் அரசியல். இது நீங்க வந்து நான் எனக்கு சொல்றேன், 30 வருஷம் நான் உளவுத்துறையில் இருந்தேன். எவன் எங்க படுத்தா எங்க எந்திரிச்சா எல்லாம் எனக்கு தெரியும். அதனால ஒண்ணும் இல்லை, வைகோ உடைச்சவன் யார் தெரியுமா? நான் தான். நானும் நாஞ்சில் நாட்டு தமிழன், எனக்கும் தமிழ் தேசிய உணர்வு இருக்கு. அவர் சொல்ற, நீ என்ன பெரிய தமிழன் நீ மட்டும் சொல்லிட்டு இருக்கியா? ஒண்ணு பாத்துக்க, நீ சின்ன வயசு நீ லீடரா வரும்பொழுது உனக்கு எதிர்த்து லீடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் கம்மி. பாலியல் இந்த பக்கம் அங்க மூப்பினாரு அவர் பையன், அடுத்தது வைகோ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி சொல்றாங்க. அப்படியே சொல்றாரு, இப்படி எல்லாத்தையுமே சொல்றாரு. ஏடிஎம்கேல ஆளே இல்லை சொல்றாரு. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது நீ பெரிய லீடரா வருவ, நீ ஒழுங்கா அரசியல் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ண.